உங்களுடைய விசுவாசமாகப்பட்டது எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? வல்லமையுள்ளதாக இருக்கிறதா? You don't have to be scared of your future. நீங்க உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். You don't have to be scared about your health challenges. அதாவது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லாவித பலவீனங்களை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். You don't have to be scared, oh, there is no money in my account. அதாவது நீங்க எதை குறித்து நீங்க முக்கியமா கலங்க வேண்டாம்னு சொன்னா, ஐயோ என்கிட்ட காசு இல்லையா, பணம் இல்லையா என்று சொல்லி அதை குறித்து நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. All you need is faith in Jesus. அதாவது இந்த எல்லாவற்றிலும் உங்களுக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? விசுவாசம். Amen. And you have Jesus with you. விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருப்பார். Glory. Amen. Hallelujah. God is faithful. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, when you walk in faith, நீ விசுவாசத்தில் நடக்கும் பொழுது God will reward it. ஆண்டவரை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். God rewarded Moses' mother's faith. ஆண்டவர் இந்த மோசேயுடைய தாயாருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினவராய் இருக்கிறார். Nobody came to touch her or the baby. ஒருத்தம் கூட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மோசே என்று சொல்லப்படுகிற இந்த குழந்தையை ஒருத்தரும் டச் பண்ண முடியாது. Hallelujah. Hallelujah. Devil cannot touch you. பிசாசுகளை ஒருவரும் தொட முடியாது. Your faith is powerful. உங்களுடைய விசுவாசமாகப்பட்டது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. You know, devil always comes with a lot of cunningness. பிசாசு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களை வஞ்சிக்கிறதற்கு பல காரியங்களை கொண்டு வருவார். He wants to make you believe that you don't have faith. அதாவது நீங்கள் கடவுள் மேல நம்பிக்கை வைக்க கூடாதபடிக்கு அவர் என்ன செய்வான்னு சொன்னா அந்த நம்பிக்கை விட்டு நீங்க வழி விலகி போறதுக்கு பல காரியங்களை அவர் செய்வார். That's why it is very important that you read the Bible every day. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், எப்பொழுதுமே வேத வசனத்தை வாசிங்க. Hallelujah. Because your faith comes by the word of God. விசுவாசமாகப்பட்டது தேவனுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு வருகிறதா இருக்கிறது. Faith doesn't come just by sitting. அதாவது நீங்க விசுவாசமாகப்பட்டது நீங்க உட்கார்ந்திருந்தா வராது. Faith doesn't come by saying, Lord, give me faith. ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை கொடுங்கன்னு சொன்னா மட்டும் போதாது, வராது. Faith comes when you take time every day to read the Bible. விசுவாசமாகப்பட்டது, நம்பிக்கையாகப்பட்டது எப்படி தெரியுமா வரும்? கடவுள் மேல நீங்க இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க தியானிக்க 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 கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை பெருகுகிறதா இருக்கு. Amen. Come on, somebody shout hallelujah. Hallelujah. Romans 10:17 says faith comes by hearing and hearing the word of God. ரோமர் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது விசுவாசமாகப்பட்டது கேள்வினாலே வரும், கேள்வியாகப்பட்டது தேவனுடைய வார்த்தையினாலே.